வணக்கம். ஒரு பேரண்ட்டை பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த ஸ்கில் எல்லாம் எனக்கு டீச் பண்ண தெரியும், மந்த்லி வந்து எனக்கு ஸ்கில்ஸ் மட்டும் கொடுங்க, நானே ட்ரெயின் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் நாம வந்து பண்றதை பார்த்துட்டு ஓகே இதை பண்ணாவே அந்த குழந்தை டெவலப் ஆயிடும் சொல்லிட்டு அதை வந்து அவங்க வீட்டில் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு குழந்தைக்கு நாங்கள் வந்து பிக்சர் கார்டு ஐடென்டிஃபிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த குழந்தைக்கு நாங்கள் இந்த கார்ட்ஸ் தான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த பேரண்ட் என்ன நினைச்சாங்க, ஸோ இதை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிட்டு அந்த குழந்தைய வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க ஒரு 1 இயர் வந்து அவங்க தெரப்பிக்கே வர கிடையாது. வராமல் வந்து என்ன சொல்றது, அவங்க வீட்டில் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு என்ன வந்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, என் குழந்தை டெவலப் ஆகலை, ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, நான் வீட்டில் ட்ரெயின் பண்ணேன், இருந்தும் அவன் டெவலப் ஆகலை அப்படின்னு சொன்னாரு. அவங்க அப்பாட்ட நான் வந்து என்ன நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து வெஜிடபிள்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய நேஷனல் லீடர்ஸ், ஃபிளாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து அவர் டீச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல வந்து நாங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது எங்களோட சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஆப்ஜெக்ட் சொல்லிக் கொடுப்போம், அடுத்தது பிக்சர் சொல்லிக் கொடுப்போம், அடுத்தது வந்து ஆல்பபெட்ஸ், இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெக்ஸ்ட் லெவல் நம்ம அந்த குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணுவோம். அப்பதான் அந்த குழந்தையோட ஐக்யூ வந்து டெவலப் ஆகும். நாங்கள் ஒரு குழந்தைக்கு 12 ஃப்ரூட்ஸ் தான் சொல்லிக் கொடுப்போம். இந்த 12 ஃப்ரூட்ஸையும் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸோ பேர்ட்ஸோ வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே அந்த குழந்தை போகிற போக்கில் வந்து கற்றுக்கும். அந்த விஷயங்களை வந்து நாம வந்து டெய்லியும் உட்காந்து சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ நாம அடுத்து கத்துக்க கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிக்சரோட ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம லெட்டர்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த பேரண்ட் வந்து அந்த குழந்தைக்கு பிக்சரே வந்து அந்த 1 இயரும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தனால அந்த குழந்தைக்கு லெட்டர்ஸ் தெரியாம போச்சு, அதனால ஸ்கூலுக்கு போக முடியாம ஆச்சு. ஒரு ஸ்பெஷல் சைல்டை ட்ரெயின் பண்ணும்போது டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்க கரெக்டான சிலபஸை சொல்லி கொடுக்கும் பட்சத்தில் டைமை நிறைய வந்து நம்ம வந்து கட் ஷார்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நிறைய டைம் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்களோட மெச்சூரிட்டி வந்து அவங்களோட ஏஜை விட கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எங்களோட சிலபஸே நான் பல டைம் எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கு காரணம் என்னன்னா, சில ஸ்கில்ஸ் வந்து நம்மளோட குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டை ஸ்லோ பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் புரியாமல் நம்ம வந்து எதை கற்றுக் கொடுத்தாலும் குழந்தை டெவலப் ஆகிடும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா சில விஷயங்களை நம்ம ப்ராப்பராக சொல்லி கொடுக்கணும், சில விஷயங்களை மக்கப் பண்ணணும், சில விஷயங்களை புரிய வைக்கணும், எதை புரிய வைக்கணும், எதை மக்கப் பண்ணணும், எதை முன்னாடி பண்ணணும், எதை பின்னாடி பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கரெக்டாக பண்ணோம்னா அந்த குழந்தைங்கள நாம் வந்து டெவலப் பண்ணி நார்மலாக ஆக்க முடியும். இல்லைன்னா அந்த குழந்தைங்க இம்மெச்சூர் சைல்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ.